அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்க கம்பெனில? ஆமாங்க. திடீர்னு என்ன கேக்குறேன்னு? ஐயோ சரி ஏதோ கேட்ட, ஏதோ என் நடிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 8 லட்சம் வாங்கிக்கிறேன். 5000 அம்மா தாலி டர்ரா. சரி விடு, அதையும் கட்டியா? சரி 8 லட்சம் 15 வாங்கிக்கிறேன். சூத்து விளையாடி தூணுக்கு 8,50,000 ரூபாய். அதுதான்டா இருக்குடா பாவி. 8 லட்சம் 15 வைக்கிறதுல என்ன? ஆமாங்க ஐயா, நான் பண்ற மாதிரி நீ பண்ணிட்டு வச்சுக்கோ. அந்த 8,50,000 ரூபாய் இதே மேடையில இப்ப நான் கட்டுறேங்க. 8 லட்சம் 15 எனக்காக நீ கட்டுறியா? ஆமாங்க. அதுக்காக நீ என்ன பண்ண? நான் பண்ற மாதிரி நீ பண்ணினா 8,50,000 ரூபாய் நான் இப்ப கட்டுறேன். அப்படியா? ஆமாங்க. ஏய் ஐயா என்ன சொன்னா பாரு. 8 லட்சமா? கண்டிப்பா நான் பண்றேன். நான் பண்றேன்டா. பண்றீங்களா? ஓகே. ஐயா என்கிட்ட 3 திறமை இருக்குது. 3 திறமை. முதல் திறமை கீழ உதறால மூக்க தொட முடியுமா? கீழ உதட்டால மூக்க தொட முடியுமா? உதட்டால மூக்கு. கீழ உதட்டால மூக்க தொடணும். ஆமாங்க. நீ தொடுவியா? நான் தொடுவேங்க. இப்ப நான் தரேன் பாரு. கீழ உதட்டால மூக்க தொடணும். ஏண்டா நீ எம்மத்த மையன், நீ செய்ய விட்டுற. நல்லா பாரு. ஐயா கண்டிப்பா செய்றேன். இத பாருங்க, அவன் மூக்கத்தான் தொட்டான். ஆமாண்டா. நம்ம எச்சி கண்ணியா தொட்டோம். நான் தொடட்டுமா? 8 லட்சம் இல்ல. தொடட்டுமா? ஓயா கீழ ஒரு வேலை குத்த பாரு. நீங்க கலகர வேலை. ஐயாக்கு நக்கற வேலை பாரு. நல்ல நக்கற. அடுத்தது ஐயா ரெண்டாவது திறமைங்க. ஐயா இந்த விரல மடக்கி தொட முடியுமா? விரல மடக்கி தொடணும். ஆமாங்க. எந்த விரல மடக்கி? இந்த விரல. நீ தொடுவியா? நான் தொடுவேங்க. நான் தொடுறேன் பாரு. ஏய் நீ தொடுட்ட. நான் தொடு. நான் தொடணும். தொடு தொடு. தொடட்டுமா? தொடுங்க. நல்லா பாரு. நான் தொடு தொடு. நல்லா பாரு. பாரு. நல்லா பாரு சார். தம்பியா கோலி விளையாட ஆள் குறையுதுன்னு பாரு. தோனி விளையாடா இட்டு புடிந்த பாரு பையனை. ஏய் உன்ன உங்கள கூட்டு போயிடுறங்க. மூதேவி. கோலி யார் ரெண்டு கோலி. தெளிவா பேசு. கைய மடிக்கி தொட சொன்னாங்க. ஏய் கோலி அடிக்க சொல்லுங்க. சரி விடு. ஐயா என்னால முடியல. மூன்றாவது திறமை சொன்னியா சொல்லு. மூணாவது திறமைங்க. ஐயா என்ன பட காலை தூக்கி தலைய தொண்ணுங்க. என்ன படியா? காலை தூக்கி தலைய தொண்ணுங்க. தலையா? உனக்கு கால் எங்க இருக்கு? ஏண்டா எல்லாம் ஒரே சைஸா தான் இருக்குது. கால் எங்க இருக்கு? நீ கால் தொட போற. நீ ஒரே சைஸ் தான் இருக்கும். சரி சொல்லு. நான் தொட்டா ஆகட்டும். தொடுற பாரு. ஏய் ஒன்ஸ் மோர். ஏய் ஏண்டா ஓ தரையை விட்டு இன்னும் வளரவே இல்லை நீ. ஆனா நீயே உன் காலை தூக்கி தலையை தொடுற. ஆனா நான் எப்படி தொடணுமா? தலையை மட்டும் இல்லடா. இப்ப பார் அந்த லைட்டை நான் தொடுறேன். தொடு தொடு. தொடட்டுமா? தொடு தொடு. நல்லா பார். இந்த ஒரு வாட்டி பேண்ட் ஜிப் போடு. ஆமாங்க இந்த ஊர்ல செங்கல் சொல்லி மண்ணு மேரிக்க வந்து யாரு கூட்டு முடுங்க வேலைக்கு. யாரு? நீதான். இதுதான் திறமை உனக்கு. ஏய் ஐயா ஐயா தொட்டு போடுறா. எங்க இந்த பேண்ட் தைல விட்டு போட நினைச்சிக்கிறேன். அதெல்லாம் சும்மா சாப்பிடு. சரி ஐயா இது வரைக்கும் நான் கண்ணு திறந்து தான் செஞ்சு பார்த்தேன். நான் கண்ணை மூடி செய்யற வேலைய நீ கண்ணு திறந்துன்னு செய்யுங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீ செய்யற வேலைய நான் கண்ணை திறந்து செய்யணும். ஆமாங்க. ஏண்டா கண்ணை மூடிக்கிட்டு செய்யற ஒரே வேலை தூங்குற வேலை மட்டும் தான். அந்த வேலை மட்டும் கிடையாது. அத நான் யாரும் ஒண்ணு செய்யலாமே. ஐயா இன்னொரு வேலை இருக்குதுங்க. அப்படியா? இப்ப நான் செய்யற பாரு. ஆகட்டும். பாக்குறியா? இதுதான் கண்ணை திறந்து செய்யற வேலையா? ஐயா நீ கஷ்டப்படாத. கண்ணை மட்டும் தோற நான் போட்டுறேன். ஏண்டா அட மண்ணுக்கு போறத பண்ணி இதுதான் நீ கண்ணு திறந்து சரியா? உங்களோட பேசி பேசி நான் வந்த வாரம் மறந்து விட்டேன். இப்போதே சென்று என் தாயத்தை பார்க்க வேண்டும்.
ஒயின் ஷாப் தான் ஆஃப் பண்ணோமா அப்படியே பூச்சாடா எதுமா ஐயா ஏண்டா எப்பா நீ இருக்கிறியா ஏண்டா நீ இருக்கிறது போதும் ஏப்பா எதுக்கு நீ தான் உதவு எனக்கு நானா அதுக்கு தான் வந்தது வராதவன் கையில வாங்கினா பையில போடுறான் காசு போறான்னு தெரியலையா ஐயா எதுமா தவறா எடுத்துக்காதீங்க ஐயா ஐயா எங்க போய் வரீங்க ஐயா அயல்நாடு சென்ற சிறு வயதில் ஓ மை காட் எதுக்கு ஐயா பட்ட படிப்பை படிக்க வேண்டும் என்று அப்படியா ஆமாண்டா ஐயா அயல்நாட்டுக்கு போயிட்டு வந்தியா உண்மைதான்டா ஒரு குவார்டர் வாங்கி வந்தியா எதுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் உன் புத்தி உன்னை விட்டு போமா பாரு எந்த நாட்டுக்கு போனாலும் கோட்டை தான் வேணும் உனக்கு சித்தப்பா பையன் போய் வந்தாங்க எதுக்கு புல்லு வாங்கி அந்த கொத்தான் அவ்வளவு ஜம்மு நீச்சு அப்படியா மாதிரி வெளிநாட்டு ஏதாவது டேய் வாய்க்கு எதுவா உன் புத்தி உன்னை விட்டு போல ஆமா பொட்டப்படி ஃபர்ஸ்ட் வந்துக்கறியா என்ன படிப்பு பொட்டப்படி ஏய் பட்ட படிப்பு தெளிவா சொல்லு ஏய் அதான் படிப்புங்க பட்ட படிப்பு பட்ட படிப்பு பட்டதாரி நீ ஆமாடா ஐயா நீ தாரி தாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு சரிடா ஆனா எனக்கு செஞ்சாங்க ஐயா ஆமா நான் போகும்போது உன் கூட ஒருத்தன் உள்ளமா விட்டுட்டு போனே ஐயா அவனை பத்தி கேட்காதா ஏரியாக்கே ஜாயின் அவன் தான் அப்படியாடா இப்போ வர சொல்றேன் பாரு ஏய் ரொம்ப லட்சம் எஜமா ஏரியில தண்ணி இருக்கு தண்ணி இல்ல வாழைப்பழம் சொல்ல வந்தங்க வாழைப்பழம் தோல் அப்புறம் என்ன சொன்னீங்க என்ன சொன்ன வாயில நான் எவ்வளவு தெளிவா சின்ன வயசுல அவனை விட்டு போனேன் அவனை எங்கடான்னு கேக்குறேன் இப்படி பாட்டு வரைக்கும் நியாயமாடா ஏங்க அவனை சின்ன வயசுல விட்டு போனீங்க இப்பவும் அப்படியே தாங்க அவன் ஏய் எனக்கு காம் கூலான் வாங்கி தரல என்னது கூலான் காம் கூலான் என்னது காம்ப்ளான் வாங்கி தரலங்க அப்படி சொல்றா மூளை தப்பா எடுத்துக்காதீங்க அவன் ஆளு வளர்ந்துறப்பா வந்தா எங்க இந்த கூடு ஒண்ணு நடிச்சுக்கணும் அப்படியே இருக்க வச்சுக்கிறேன் நான் அப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஏய் அறிவு ஐயா நீ இவ்வளவு நாள் ஆளுக்கணும் எங்க போன ஏண்டா சிறு வயது முதல் என் தாய் தந்தை அயல்நாட்டுக்கு அனுப்பி வெளியே பட்டப்படி படிச்சு பட்டு படிப்பு வச்சுங்க இப்பதானே தாய் பட்ட படிப்பு என்ன படிப்பு பட்ட படிப்பு பட்ட படிப்புங்க சொல்லு ஐயா நானும் இந்த சோதனை செய்ய போறேங்க வெளிநாட்டுல போய் பட்ட படிப்பு தான் முச்சியா இல்ல அங்க இருக்கிற ஒயின் ஷாப்ல பாட்டில் பொறுக்கிறேன்னு சோதனை டேய் 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 ஊதேவிகளா அவரை பார்த்தா பாட்டில் பொறுக்கிற மாதிரி இருக்குதுடா அயல்நாட்டு பட்டப்படி முடித்து இதுதான் தாயகம் வந்திருக்கேன் ஐயா நீங்க ஆனா நீ இங்க இருந்துக்கின்னு என்ன சோதிக்க போற ஆமாங்க என்ன சோதிக்க போற ஐயா நானும் உன்னிடம் இரு கேள்விகள் கேட்க போறேன் 2 கேள்விகள் என்ன கேட்க போற ஆமாங்க நீ கேட்கற போற ஆமாங்க ஏண்டா ஐயா நீ கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பா சொல்லுண்டா ஐயா முதல் கேள்வி ஐயா ஒரு ஊர்ல நீ லூசு நான் லூசு இருவர்கள் இருந்தார்கள் ஒரு ஊரில் 2 லூசு நீ லூசு நான் லூசு ஆமா ஆனா இன்னைக்கு பார்த்து நீ லூசு வந்து ஊருக்கு போயிட்டான் ஆமாடா அப்ப வீட்ல கிட்டாரு ஏண்டா இது கூட தெரியாது நீ லூசு வெளிய போய்ட்டா வீட்ல இருப்பது நான் லூசு நான் லூசு எனக்கு தெரியுமே என்னன்னு கப்பல்ல லூசு நீட்டாங்க ஏய் என்ன பார்த்தா லூசு கிடையாது கம்பெனி லூசு ஏய் ஐயா நீ லூசு வெளிய போய்ட்டா வீட்ல இருப்பவன் அடுத்தவன் நான் லூசுன்னு சொல்றேன் நீ லூசு தாங்க நீ லூசு தாடா நான் லூசு தான் உங்களை வச்சு அச்சி கீச்சு நடக்குற போது ஏய் அடுத்தது ஐயா கேள்வி நம்பர் 2 கேள்வி நம்பர் 2 ஆமாங்க ஐயா ஒரு சைக்கிள்ல எத்தனை பேர் இட்டுன்னு போலாங்க சைக்கிள்ல ஒரு எத்தனை பேர் இட்டுன்னு போவீங்க நீங்க ஏண்டா ஐயா ஒரு சைக்கிள்ல ரைட் வீல் தூத்தது வேற வீல புடியே போன போறே அக்கா பல்லு நல்லா காமிக்குது பல்லு தான் தேத்து மூஞ்சி தெரியல அக்கா டேய் நீ கேட்டது 2வது கேள்வி ஐயா ஒரு சைக்கிள்ல எத்தனை பேர் போலாங்க ஒரு மிதிவண்டியில் ஆமாங்க எத்தனை பேர் போறாங்க ஆமாங்க ஏண்டா ஐயா எனக்கு தெரிஞ்ச போது எனக்கு தெரிஞ்ச வரை 2 அல்லது 3 போல 3 போயிடுங்க அப்படியே என்னடா 2 பேர் 3 பேர் கூட்டி போவீங்க போங்க அப்படியே என்ன ஐயா ஏன் திறமை நீங்க எத்தனை பேர் போயிட்டு போவா ஓத்தரமிக்கு ஆமாங்க ஓத்தரமிக்கு எத்தனை பேர் கூட்டி போவ 19 பேர் கூட்டி போவேன் 19 பேர் 19 என்னடா நியாயம் இது இன்னைக்கு ஒரு சும்மா கார் வாங்கினா கூட 10 பேர் தானே போவோம் ஐயா யார் திறமைங்காத 10 பேர் நான் கூட்டி போவேன் 19 பேர் கிட்ட போறேன் ஆமாங்க சைக்கிள்ல ஆமாங்க எப்படி இப்ப நான் சொல்றேன் பாரு எப்படி ஐயா இத சைக்கிள் எது இத சைக்கிள் ஒரு பேசிக்கிங்க சொல்றேன் பையன் அப்படி சொல்லு ஆமாங்க இதுதான் சைக்கிள்னா மேட போற பக்கத்துல நிக்கிற அடிக்க மாட்டாரா நம்மள இத சைக்கிள் சரி ஏறி உட்கார்ந்தேன் நான் ஒரு ஆளு சரி நான் உன்ன மாரி பின்னாடி ஒரு
யாரு 9. என்ன மாதிரி என்ன மாதிரி இப்பதான் ஆம்பளை காசை போட்டு வந்துக்கிறேன். இன்னும் கதெல்லாம் மாற மாட்டேன். எதுக்கு? ஏய் என்ன பார்த்தா உனக்கு அப்படி இருக்குது. ஆமாங்க. சரி விடு ஐயா. முன்னாடி வர 9. சரி முன்னாடி வர 9. எவ்வளவு ஏண்டா 9 9 18. நான் ஒரு நீ ஒரு 9. நீ 9 நான் 9. அப்ப நீ ஒரு ஆளுங்க. சரி 19. ஏய் ஏண்டா இவன் பாத்தியா என்ன ஒரு வார்த்தையை குறுக்கு பண்ணி படுத்துறான். ஏண்டா அயல் நாட்டில் படித்த எனக்கு கூட இந்த மூளை வரல, ஆனா உனக்கு வந்திருக்கு. ஏன் தெரியுமா? நீ இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன், வெளிநாட்டுல போய் பட்டை படிக்கல. ஆமாடா. நான் சொன்ன மாதிரி ஒயின் சாவல பாட்டில பொறுக்குனாரு, அதான் பொறுக்கிறேன். யாரு என்ன பார்த்தா பாட்டில் பொறுக்குற மாதிரி இருக்கு உனக்கு? வெளிநாடு பண்ணியா? வெள்ளிக்கிழங்கு எவ்வளோ? வெள்ளிக்கிழங்கு வெளிநாட்டுல வெள்ளிக்கிழங்கா? என்னடா வெள்ளிக்கிழங்க என்ன சொல்றாங்க? அட வெள்ளரிக்காய் எவ்வளவு கேக்குறாங்க? அட வெள்ளரிக்காய். டேய் அங்கெல்லாம் ஏதுடா வெள்ளரிக்காய்? ஆமாடா இங்க தான் வெள்ளரிக்காய். சரி இவ்வளவு பேசி பேசி என்ன மடக்கிட்டேன். உனக்கு என்ன